எனக்கு இப்படி எடுத்தால் நல்லா சூப்பர்னு நான் நினைக்கிறேன். உங்கள்ட்ட எடுத்து நீங்கள் வந்து எடுக்க போறீங்கன்னா இப்போ போஸ் 465 போட்டிருக்கேன். டவுன் பேமெண்ட் எவ்வளோ போடலாம்? 25% போடணும். அதோட வந்து டவுன் பேமெண்ட் வந்து 1.20 கிட்ட வரும். ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து மொன்ட்ரியலில் சூப்பரான ஒரு கொண்டு காட்ட போகிறேன். வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். இது 2 விதமா லைட் எரியும். இப்படி எரியுதல்ல வெள்ளையா மேல பாருங்க. இப்படி அட வேண்டுன இது மாதிரி 2 லைட் தியேட்டர் கணக்கு இருக்கு. அங்கால லைட் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அந்த லைட் வந்து தியேட்டர் கணக்கு இருக்கு. டிஃபரண்ட் லைட் அப்படியே எரியும். இப்படி திருப்பி போட்டா ப்ளேன் ஆகி எரியும். சூப்பர். ஓ நல்லா இருக்கு. இப்படி எரியும். தெரியும் லைட் எடுங்க. ஓ திரும்பி வர அப்படி எரியுது. இப்படியே மேலே எடுங்க. பார்த்தீங்களா சூப்பராக ஏசியெல்லாம் செம்ம சூப்பராக போட்டி இருக்குது. நல்ல இந்தியன் ஏசி எனக்கு இந்தியாவில் இருக்கிற ஏசி எனக்கு போட்டி இருக்குது. சமர் நேரங்கள்ல எல்லாம் சூப்பராக. இது வந்து கிச்சன். அதெல்லாம் ஓயில் எல்லாம் வச்சுக்கிறேன். அதுதானே அவர் கல்யாணம் செய்ய போகிறார். எல்லாம் ஃபர்ஸ்ட்டாக எல்லாம் வாங்கி வச்சுக்கிறார். எல்லாமே எல்லாம் அழகாக வச்சுக்கிறார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். கிளீனிங் கிளீனிங் அது இந்த குட்டி இல்லை நான் இந்த சாப்பாடு அது ரேம் போட்ட கீழே ரேம் பண்ணி இங்கே கொண்டு வச்சுக்கிறேன். இங்கே போகிறேன். அது கீழே தான் கவர் அதில் மட்டும்தான் வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுக்கிறேன். கீழே ஒன்றும் இல்லை. ஆனால் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜெல்லாம் சமைக்கிட்டே சும்மா அழுவா வச்சுருக்கேன். அதே காலம் அது கொம்போஸ் பாக்ஸ் பழைய இந்த சாப்பாட்டு கழிவுகள் போடுறது மடக்கும் அதுக்கான உள்ள போய் வச்சுக்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளோ ஐடியா. கம்ப்யூட்டர் மிஸ்ஸை இது கம்ப்யூட்டர் ரூம். இது ஒரு ரூம். எல்லாம் ஆஃபில் இருக்குது. ஆஃபீஸ் எல்லாம் சின்ன ரூம் தான். நான் அளவான ரூம். ஒரு ஃபேமிலி காணும். ஒரே வீடியோ எடுக்காம இருக்கிறேன். இது வாஷிங் மிஷின் செட் ஆகி இருக்குது. இது வந்து ட்ரையர், மற்றது வந்து வாஷிங் மிஷின். இது செட் ஆகி இருக்குது. காய வைக்கலாம். எனக்கு இதுதான் பிடிச்சது. எனக்கு இந்த வாஷ் ரூம் தான் பிடிச்சது. $4,65,000 செம்ம வேர்த்து இந்த கொண்டோ. எனக்கு பிடிச்சது இந்த இதுதான், டாய்லெட் தான். அவ்வளோ சூப்பர் அமைப்பாக இருக்குது. இது ஒரு ரூம். மேலே ரேக்கு எல்லாம் இருக்குது. இது இன்னொன்று
மேலே போனீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ரூம், இது ஒரு பெரிய ரூம். நல்ல நீ எனக்கு என்ன இந்த ரூம் வந்து செட் ஆகையில் வந்து பார்த்தீங்களா, இது வந்து ஃபேமிலி ரூம். இந்த ரூமை பாருங்கள் எப்படி இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ரூம். இதில் அதில் நீங்கள் எல்லாம் கதிரை போடலாம், இதில் வந்து பெட் போடலாம். மேலே பாருங்க லைட் எல்லாம் சும்மா ஹோட்டல் கணக்கு லைட்டு. இது வந்து மாஸ்டர் ரூம். அதுதானே இங்கே பாருங்க ஹோட்டல் கணக்கு லைட்டுகள். ஆனால் ஒளி சூப்பர். ஒளியால் பார்க்குறது வியூ வியூ பார்க்குறது சூப்பர். இல்லை பயங்கர தெரியும். மொட்டை மாடி பாருங்க மேலே. டீயை போட்டுறது அதுதான் இங்கே. ஆனால் உண்டு கொஞ்ச நாளால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் இருப்பினோம். அந்த புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்ஸ் வைக்கிற அந்த புக்ஸ். இப்போ தான் இந்த இடம் டெவலப் ஆகுது, போக போக டெவலப் ஆகிடும், பெருசாக டெவலப் ஆகிடும். இப்போ இது இந்த விலையே பயங்கர விலையாக வந்துடும், இந்த காணியல் எல்லாமே சரியான விலையாக வந்துடும். இன்னும் இந்த இடம் வந்து டெவலப் ஆகலை. டெவலப் ஆகின உடனே நல்ல விலையாக போகும். அடுத்தடுத்த வருஷமெல்லாம் சும்மா விலையாக போகும் இந்த வீடுகள் எல்லாம். ஃப்ளைட்டுகள் ஓடுறதும் பார்க்கலாம். இங்கே ஃப்ளைட் போகுது, எத்தனை ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் எல்லாம் ரங்கினபடியே இருக்குது. எவ்வளோ ஃப்ளைட்டுன்னு பாருங்க. இந்த இடம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆக்கள் இல்லாத கணக்கு இருக்குது. ஆனால் இனி வருங்காலத்தில் நிறைய மக்கள் வந்து இதில் வந்து குடியேறிடுவார்கள். குடியேறும் போது சரியான விலையாக இருக்கும், பயங்கர விலையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நச்சு பார்க்கல விலையாக வந்துடும். ஏன்னா இப்போ வந்து டெவலப்பு வந்து ஆகிக்கொண்டு வருகின்றது. பாருங்க இந்த இடத்தையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்க. ஊட்டியே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. இது வந்து 465க்கு செம்ம சூப்பர் வீடு. இந்த வீடு வந்து செம்ம சூப்பர் வீடு, வாங்குறதுக்கு செம்ம சூப்பர். இது வந்து இப்போ வாங்க இது நல்ல சூப்பர் வீடு. ஆனால் கொண்டு வந்து சொல்லிடுறவே சில பேர் அப்படியே கொண்டு மேலே என்னென்னு சொன்னால் இப்போ 4 ஃப்ளோரில் தானே இருக்கிறது, இல்லை 12 ஃப்ளோரில் இருக்கிறது. ஆனால் இது வந்து எல்லாமே நிலத்தோட அப்படியே இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க காபேஜ் வைக்கிறதுக்கெல்லாம் வெளியிலே இருக்குது. அந்த க்ரீன் ரீசைக்கிள் மற்றது நீங்கள் இப்போ கழிவுகள் போடுறதுக்குன்னு சொல்லி எல்லாம் வெளியில் அந்த அழகாக வச்சுக்கணும். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது, வெளியே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ திங்க் அவுட்டன் போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்க் அவுட்டன் வெறும். நன்றி, வணக்கம்.